வணக்கம் மக்களே, நான் உங்கள் திவ்யா. இன்றைக்கி நம்ம ஒரு குட்டி ட்ரீ ஹவுஸ் பற்றி பார்க்க போகிறோம். என்னோடய பர்த்டேக்கு நாங்கள் பெரியகுளம் போயிருந்தோம்ல, அந்த விளாக் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அங்கே வந்து நான் சொல்லியிருந்தேன் ஒரு ட்ரீ ஹவுஸ் பற்றி நான் சொல்கிறேன்னு. அது இதுதான். நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த அங்கிள், பெரியகுளமில் பாலு அங்கிளோட வீட்டில் தான் இந்த ட்ரீ ஹவுஸ் இருக்குது. நாங்கள் அங்கே போய் இறங்கினதுமே இனியா மேலே ஏறினவ ஏனின்னு சொல்லிட்டு இருந்தா. அவளுக்கு வந்து அந்த ஸ்டெப்ஸ் ஏறதை பார்த்தோம்னா அவளுக்கு ஏணி மாதிரி இருந்திருக்கு. ஸோ ஏனின்ட்டு ஏணி மேலே போகலாம், ஏணி போகலான்னு சொல்லிட்டு அங்கேயே தான் இருந்தா. ஒரு 3 days வந்து எப்போல்லாம் நாங்கள் வெளியில் வரோமோ அப்போல்லாம் இவன் மேலே ஏறிக்கிறது அவளோட ஃபேவரட் பிளேஸ் ஆகிடுச்சது. இங்கே மேலே இருந்து பார்க்கும்போது சுற்றியும் தென்னை மரம், வாழை மரம், அதுக்கப்புறம் லெமன் ட்ரீஸு, கோழி, ஆடு, மாடு. அந்த கோழி சவுண்ட் வந்து நம்ம காதில் கேட்டுகிட்டே இருந்துச்சு. எங்களுக்கே மேலே இருக்கிறது ரொம்ப குளுகுளுன்னு நல்லா இருந்துச்சு. ஸோ பாப்பாவுக்கும் சொல்லவே வேண்டாம், ரொம்ப நல்லா இருந்திருக்கு. எனக்கு மனசுக்கு ஒரு மாதிரி இதமாக இருந்துச்சு மேலே உட்காந்துட்டு இருக்கும்போது. உங்களுக்கு இந்த பிளேஸ் வீடியோ எடுத்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். இவர் தான் அங்கிள். அவரோட பேத்திஸ் எல்லாருமே வந்தால் விளையாடுறதுக்காக இந்த ட்ரீ ஹவுஸ் கட்டியிருக்காரு. நடுவில் தேக்கு மரம் இருக்குது. அதை சுற்றியும் தேக்கில் தான், நாட்டு தேக்கில் தான் இந்த ட்ரீ ஹவுஸும் பண்ணது. இவங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு கார்பெண்டரை வீட்டுக்கே வர வச்சு இவங்களோட மரத்தையே யூஸ் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. நல்லா நிறைய பேர் நின்னாலும் வெயிட் தாங்குற அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காங்க. இது எவ்வளோ வெயிட் தாங்குங்க அங்கிள்? தாங்குமா, அதுக்கு தான் நடுவில் ஒரு சப்போர்ட், ஒரு ஃப்ரெண்டு வந்து பார்த்துட்டு உங்களுக்கு கொடுத்துருங்க, நல்லா இருக்கும். இன்னுமே அங்கிள் மேலே கூரை மாதிரி ஏதாவது போட்டு கவர் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். அப்படியெல்லாம் பண்ணாங்கன்னா ப்ராப்பர் ஹவுஸ், ட்ரீ ஹவுஸ் மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் டைம் வரும்போது இன்னுமே ஜாலியாக இருக்கும். நான் ரொம்ப ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இனியா மேலே ஜாலியாக விளாண்டுருக்கிறது பார்க்கும்போது எனக்கு ஒரு சாங் தான் ஞாபகம் வந்துச்சு. பிரபுதேவா நக்மா நடித்தது காதலன் மூவியில் கொல்லையில் தென்னை வைத்த அந்த சாங்கு. அதுலேயும் மரத்தில் தொட்டிலெலாம் கட்டி ஆடிட்டுருப்பாங்கள்ல, ஜாலியாக இருக்கும். அந்த சாங் வந்து நான் பேக்ரவுண்டில் ஆட் பண்ணுறேன். நீங்களும் எவ்வளோ மேட்ச் ஆகுதுன்னு கேட்டு பாருங்கள். எனக்கு அந்த பாட்டை ஆட் பண்ணி கேட்கும்போது இன்னுமே நல்ல ஃபீல் வந்தது. கொல்லையில தென்னை வைத்து குருத்தோல பெட்டி செஞ்சு சீனி போட்டு நீ திங்க செல்லமாய் பிறந்தவளோ. கொல்லையில தென்னை வைத்து குருத்தோல பெட்டி செஞ்சு சீனி போட்டு நீ திங்க செல்லமாய் பிறந்தவளோ. மரக்கிளையில் தொட்டில் கட்ட மாமனவன் விட்டு கட்ட அரண்மனைய விட்டு வந்த அல்லீராணி கண்ணுறங்கு. மரக்கிளையில் தொட்டில் கட்ட மாமனவன் விட்டு கட்ட அரண்மனைய விட்டு வந்த அல்லீராணி கண்ணுறங்கு. Anggi. Anggi. Shal. Anggi. Anggi. Katti. Aggiyaச்சு. Katti. கட்டி பிடிச்சிட்டியாச்சு. முட்டா வலிக்குது. அழகி ஹாய் சொல்லு. சரி பாய் சொல்லு. பாய், ஃப்ளைங் கிஸ். சரி எல்லாத்துக்கும் பாய். இனியா ஃப்ளைங் கிஸ் கொடுத்துட்டா. போதும் வாய் வலிக்கும்.